இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் நைசாபூரில் இருக்கிற டைமில் ஹதீஸ் மஜ்லிஸ் அதுக்காக உட்கார்றாங்க. ஹதீஸ் மஜ்லிஸ்னா முஸ்லீம் எல்லாம் வந்து இமாம் முஸ்லீம் எல்லாம் வந்து ஒரு ஹாஃபிதுகள், மன்னன மலைகள். அவங்க அப்படி உட்கார டைமில் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் அவங்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் அறிவித்த ஹதீஸ் இமாம் முஸ்லீமுக்கு ஞாபகம் வரல. இமாம் முஸ்லீமுக்கு ஞாபகம் வரல. ஹதீஸ் கலையில் வந்து தத்கிரத்துல் முக்தசி ஃபீமன் ஹத்தத வனசி என்று இமாம் சுயூத்தி ஒரு புத்தகம் எழுதிக்கிறார். ஹதீஸ் துறையில் இதையும் ஆய்வு செஞ்சுக்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒருவர் தான் சொல்லவில்லை என்று மறுத்தால், சொல்லிவிட்டு ஒருவர் தான் சொல்லவில்லை அப்படின்னா ஒரு ஹதீஸ் சொல்லலைன்னு மறுத்தா என்ன சட்டம் அப்படி என்று ஒரு பகுதி இருக்குது. அதாவது அவர் சொன்னதாக யார் சொல்கிறாரோ அவர் நம்பகமானவராக இருந்தால் அந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். அவர் மறந்ததுக்கு இவர் என்ன குற்றவாளியாக மாட்டார். இது மாதிரியான சம்பவங்கள் அதுக்குரிய ஆதாரங்கள் என்று ஒரு பகுதி இருக்குது. இமாம் முஸ்லீமுக்கு அது ஞாபகம் வரல. கவலை ஆட்படுற அவருக்கு கவலைக்கு மேலிடுது. வீட்டில் போகிறாரு, தண்ட நூலகத்துக்குள்ளே உட்கார்றாரு. அப்போது குடும்பத்தினர்கள் வந்து ஈத்த ஒரு கூடையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கதவு மூடிக்கொள்கிறாரு. அவ்வளவு கையெழுத்து பிரதிகளும், எவ்வளோ கையெழுத்து பிரதிகளாக இருக்கணும், அவ்வளோ கையெழுத்து பிரதிகளையும் ஒவ்வொன்றாக பெறட்டார். இந்த ஹதீஸை நான் எங்கே கேட்டேன், யார்கிட்ட கேட்டேன், எங்கே எடுத்தேன் அப்படி என்று பெறட்ட ஈத்தம்பழத்தை சாப்பிட்டுக்கண்டே பெறட்டார். அதையே பெறார். காலையில் விடிகிற நேரத்தை அவர் ஹதீஸை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டார். ஆனால் அதுதான் அவருக்கு நோயும் மரணமும் காரணமாக இருந்தது. அவருடைய நோய்க்கும் அவருடைய மரணத்துக்கும் காரண நிகழ்வுதான் எது, இந்த ஹதீஸ் இல்லை என்று சொன்ன அந்த கவலை. அவரவர்களுடைய கவலையில் தான் அவரவர்களுக்கு மரணம் வரும். சிலர் பிள்ளையை நினச்சி மௌத்தாகுவாங்க, சிலர் எதிர்காலத்தை நினச்சி மௌத்தாகுவாங்க, சிலர் பிஸ்னஸை நினச்சி மௌத்தாகுவார். இமாம் முஸ்லீம் ஹதீஸை நினச்சி என்ன செஞ்சார், மௌத்தாகினார். அப்போ இமாம் முஸ்லீம் அந்த நிலைமையில் மரணித்தார். சில அதாவது மார்க்கத்தோடு இந்த ஹதீஸ்களையும் சேர்த்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிஞர் ஷேக் அப்துல்லா சாதுமிதா இந்த கருத்தை ஆதரிச்சிருந்தார். இமாம் முஸ்லீமுக்கு ஏற்பட்டது என்ன, நீரிழிவு நோயாக இருக்கலாம், அந்த வழியாக என்ன செய்யலாம் இருக்கலாம். ஏண்டா அளவுக்கு அதிகமாக இரவுல அந்த ஈத்தம்பழத்தை அவர் உட்கொண்டதும் அதை தொடர்ச்சியாக அவருக்கு என்னது அந்த மரணம் வந்ததும் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம். எனவே இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.